நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன சாங்கு கேட்டோனே உண்மையிலேயே சரியான வைபுப்பா. பார்த்தோன்னே வச்சுக்கோங்களேன், போட்டு நம்மளும் தளபதி கூட டான்ஸ் ஆடலாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. நேத்து வந்து ஜனநாயகன் பாட்டு வந்து தளபதி கச்சேரின்னு சொல்லி நம்ம விஜய் பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு நேத்து 6/3க்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேத்து வந்து ஃபேன்ஸ்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எப்போ வரப்போகுது 6/3 எப்போ வரப்போகுது, காலையிலேருந்து வெயிட்டிங். 6/3 எப்படா வரும், தளபதி எப்படி டான்ஸை பார்க்க போறோம்டா, தளபதி பாட்டை பார்க்க போறோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டிங்லேயே எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்தோன்னே போட்டோன்னே எப்பா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சரியான வைபுங்க. போட்டு தளபதி கச்சேரி வீட்டுப்பா. இது கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆடினே வீடியோ பண்ணலாம் மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ வைபா இருந்தது. தளபதி டான்ஸ்னா அவரோட வாய்ஸ் என்ன, நடுவில் திடீர்னு வேற ஒரு வாய்ஸ் வேற போட்டு ஒரு மாதிரி செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டே எங்க வந்து விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு விஜய்னால வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவ்வளவு நாள் வந்து வருத்தத்துல இருந்தோம். இப்போ வந்து இந்த பாட்டு கேட்டோன்னே செம்ம சந்தோஷத்துல இருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் வரைக்கும் செம்ம வைபா இருந்தது. அவரோட டான்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவரோட இந்த வாய்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்தது. திடீர்னு அவர் வாய்ஸ் வந்தோடனே செம்ம எக்ஸைட்மெண்ட் எல்லாருமே. அனிருத்து ரொம்ப நன்றிப்பா. எப்படின்னா தளபதி லாஸ்ட் படம் நல்லா சூப்பரா போட்டு கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து நல்லா வெறித்தனமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்லாம் வச்சுக்கோங்களேன், இன்னும்ப்பா இந்த வயசுலயே எப்படிலாம் ஆடுறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சமுத்திரக்கனி வந்து வடச்சென்னை பத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, சண்டைன்னு வந்தா என்னை எவனாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி தான் டான்ஸ்ன்னு வந்தா எவனாலேயும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் அது போட்டு அந்த வயசுல இன்னும் ஸ்டெப்புங்க. அது வீடியோ பண்ணும் போதே ஆடணும் போல இருக்கு. அவ்வளோ அந்த வைப் இன்னும் இருக்கு எனக்குள்ள. நேத்து மட்டும் ஒரு 25 வாட்டி கேட்டிருப்போம் அந்த பாட்டு. அவ்வளோ வேற லெவலா இருந்தது. அதுல வந்து பூஜா ஏஜ்லாம் வந்து நல்லா சூப்பரா ஆடி இருந்தாங்க. என்ன பயம்னா, பூஜா ஏஜ்னாவே வந்து நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க பூஜா ஏஜ் வந்து ஒரு அன்லக்கி, அவங்க படம்லாம் ஓடாது, அவங்க சும்மா வந்து இன்ட்ரோ பாட்டுல வந்தாலே, சும்மா கேமியோ வந்தாலே படம் ஓடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சைடு வந்து ரொம்ப பக்குன்னு இருக்கு. அதுல வேற இன்னும் என்னன்னா, அந்த பாட்டுல வந்து இந்த கேசரி படம் மாதிரி வந்து கொஞ்சம் அங்கங்க மாதிரி இருந்தது. அந்த செயினும் சரி, அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் அந்த படத்துலயே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. அதனால வந்து பார்க்கவே கொஞ்சம் அது ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த படம் மாதிரி இங்க எடுத்துட போறாங்களா, விஜய் சார் வேற சொல்லியிருந்தாரு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எடுத்துட போறாங்களா, ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்குலாம் இருக்காது, செம்ம ஃபிளாப்பு. ஸோ அந்த மாதிரி எங்க ஆயிட போகுதுன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தமா ஒரு பயத்திலேயே இருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துடாத தலைவா, நார்மலா நீ எப்பவும் பண்ற மாதிரி எடுத்து தலைவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது இந்த டான்ஸ்லாம் சூப்பரா இருந்தது உண்மையிலேயே. இது அதுக்கப்புறம் என்ன செகண்ட் பார்ட் வருமா, தேர்ட் பார்ட் வருமா, இல்லை ஆடியோ லான்ச்லாம் டிசம்பர் மாசம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே வந்து அல்ல இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது நல்லா வைபாவே இருந்தோம். சூப்பரா கத்தினே ஜரின்னே இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்ம அனிருத் வந்து சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்லுவாரு. அது வந்து பார்க்கும் போதே ஒரு மாதிரியா, ஐயோ தலைவா அவ்வளவுதானா தலைவா, நீ போயிடுவியா தலைவா தோட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதுல வேற மென்ஷன் பண்ணிருந்தாங்க, அது வந்து தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லி. அவன் ஏதோ பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு போல, என் தலைவன் பயங்கரமா ஆடி இருக்காரு போல. ஆனா வந்து அது லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதோட தலைவனை எப்போ அப்போதான் லாஸ்ட் தான் பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நேத்து உண்மையிலே வந்தது ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்ல, அது எங்களுக்கு லாஸ்ட் சிங்கிள் தான் அது. ஏன்னா அவ்வளோ அந்த தலைவா வந்துரு தலைவா, திரும்பி வந்துரு தலைவா, இது லாஸ்ட் மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட்லயும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி ஒரு மாதிரி வருத்தத்திலயும், ஒரு சைடு வந்து சந்தோஷமாவும் வந்தது, ஒரு சைடு வந்து வருத்தமாவும் வந்திருக்கு. லாஸ்ட் படமா அப்படி இப்படின்னு வேணாம் அது நினைச்சாவே அந்த வைப்பு போயிடுது. வேணாம் அதனால சொல்லி அந்த வைப்புக்கே நாங்க வந்துடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி தோணி இருக்கு அந்த பாட்டு? ஆக்சுவலா நேத்துலாம் வந்து சில தியேட்டர்ல எல்லாம் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி பாட்டு மட்டும் விட்டுருக்காங்க. ராக்கி தியேட்டர், அதுக்கப்புறம் சின்ன தியேட்டர்லாம் விட்டுருக்காங்க. என்ன கூட்டங்க, அந்த இதுக்கு வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. எல்லாருக்குமே வந்து செம்ம ஃபுல்லு கூட்டம். வந்து எப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்கு. ஒரு 3 நிமிஷம் பாட்டு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா வந்து அந்த தியேட்டரு, அதுக்கப்புறம் வெளியே இருக்கலாம் வந்து அந்த ஒரு படமே ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. அவ்வளோ
தளபதி இதெல்லாம் விட்டு எப்படிதான் தளபதி போறாரு சொல்றாருன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவு வைபா கொண்டாடுறாங்க. செம்ம ஒரு மாதிரியா இது தளபதி விட்டு போறாருன்னு ஒரு மாதிரி வருத்தமாவும் இருக்கு. என்ன பண்ண, உங்களுக்கு எப்படி தோணுது இந்த பாட்டும் தளபதி விட்டு போறதோ அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.